ஹாய் மகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த கப்பல் வந்து பாமன் பாலத்தை வந்து கிராஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து அது கடந்து போய் வடக்கு சைடு கடந்து போயிட்டு ஒரு அதாவது அதோட தாவு பகுதியை விட்டு அதை ஒரு ஓரமாக ஒதுங்கிருச்சு. ஒதுங்கினால வந்து அதுக்கு சில வேலைப்பாடுகளானால வந்து கப்பல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து திருப்பி ரிட்டர்ன்லேயே வந்து பாலத்தில் மோதுற மாதிரி வந்து கடைசியாக மோதாமல் ஏதோ அவங்களுடைய லக்கு மாலுமியாவோட வந்து திறமையால வந்து எதுலேயும் முட்டாமல் கொள்ளாமல் வந்து ரிவர்ஸ்லேயே வந்து ஒரு வழியாக வந்து கரையை வந்துட்டாங்க அங்கிட்டு. இப்போ அந்த என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அது கரையை ஏற்றி வேலை பார்த்து முடிச்சுட்டு திருப்பி அந்த கப்பலை வந்து வேலை முடிஞ்சிட்டு திருப்பி பாம்பன் கடற்கரையில் வந்து இறக்கிட்டு இருக்க காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த காட்சி இறக்கி முடிச்சுட்டு அடுத்து பாலம் திறந்தாங்க. அந்த திறந்துட்டு இருக்கக்குள்ளே வந்து திருப்பி அதே தவறு நடந்துடக்கூடாதுங்கிறக்காண்டியே வந்து இப்போ வந்து முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு போட்டு ஒன்று போகுது பாருங்க. அதாவது வல்லம் சொல்லுவோம் நாங்க. அது வந்து வழிகாட்டியா போகுது. அதுக்கு பின்னுக்கு அந்த கப்பல் வருது பாருங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாளா வந்து இந்த வேலைகள்லாம் அதான் முடிச்சாங்க. 10 நாளா முடிஞ்சு வேலையெல்லாம் முடிச்சு அந்த போட்டை அந்த கப்பலை இறக்கிட்டு, கடைசியா வந்து அவங்க வந்து பாலத்த கடக்கிறதுக்காண்டி அதாவது அங்க உள்ள லோக்கல் வல்லம், அந்த வல்லத்த வந்து வழிகாட்டியா வச்சு, அதுக்கு பின்னாடி தான் இந்த கப்பல வந்து செலுத்துறாங்க. ஏற்கனவே பட்ட அனுபவம் போதும் அனுபவத்தால வந்து லோக்கல் சப்போர்ட்டோட வந்து அதில வந்து அந்த கப்பல்ல வந்து நம்ம லோக்கல் ஆள் வந்து நிறைய ஒரு 4, 5 பேர்கிட்ட நிக்கிறாங்க. திருப்பி அந்த தவறு நடந்துறக்கூடாது அதுக்காண்டியே வந்து அந்த ஆத்வாவிலேயே கரெக்ட்டா போறதுக்காண்டி தான் முன்னுக்கு அந்த சின்ன வல்லம் போகுது. அதுக்கு பின்னுக்கு வந்து அந்த கப்பல் போகுது. அந்த காட்சிய தான் இப்ப நம்ம பார்த்துட்டுருக்கோம். பாருங்க. இந்த கப்பல் வந்து போறது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். மேலேருந்து பார்க்கக்குள்ள வந்து அதாவது இதுவரை நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாம் வந்து போட்டு பெரிய பெரிய கப்பல் போயிருக்கும். ஆனா இது வந்து சொகுசு படகு மாரி இருக்கு. பாருங்க. எப்படி எவ்வளோ வந்து ஸ்மூத்தா போறாங்க. ஏற்கனவே வந்து போன தடவ கடக்கக்குள்ள கொஞ்சம் ஸ்பீடா போனாங்க. இப்ப வந்து எப்படின்னா கொஞ்சம் ஓரளவு ஸ்லோவுல தான் போறாங்க. என்ன காரணம்னா, இந்த ஆத்வா விட்டு விலகி போயிறக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காண்டியே வந்து நார்மல் ஸ்பீட்லயே தான் போவாங்க. பாருங்க. அது முன்னுக்கு வந்து அந்த வல்லம் போயிட்டுருக்கு. அதோட அந்த இலை சுத்துற அந்த சுழி தெரியுது பாருங்க, வெள்ள நுரைய. அது அந்த ஒரு கரெக்ட்டா வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாரியே வந்து அவங்க பின்னுக்கு கப்பல் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து பாலத்துக்கு கீழ போகுது பாருங்க. அடுத்து பாருங்க பாலத்துக்குள்ளேருந்து வர மாரி ஒரு காட்சி. எவ்வளோ நீட்டா அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க. சொகுசு கப்பல் இது பேரு. அப்படியே நெனைக்கிறேன். தெரியல மக்களே. நீங்க இந்த மாரி வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நேர்ல அப்படி பார்த்துருந்தீங்கன்னா. அவங்களோட கரெக்ட்டா பாருங்க. அதாவது இந்த பாலத்த பொறுத்தளவு வந்து எல்லாராலயும் சீக்கிரம் வந்து கடந்து போக முடியாது. அதோட ஆத்துவா மேப்பு இருந்தா மட்டும் தான் அந்த கரெக்ட்டா அந்த மேப் வழியா தான் போவாங்க. முன்னுக்கு அந்த சின்ன வல்லம் போகுது. பின்னுக்கே வந்து அந்த போட்டு வந்து வழிகாட்டியா வந்து பின்னுக்கு போயிட்டே இருக்கு. நம்ம சேனல்ல வந்து கடல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், தூண்டி வீடியோ, நியூ பாம்பன் பூச்சி வீடியோ எல்லா வீடியோவும் நம்ம சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு வரோம். மறந்துடாம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் சிம்பல் ஆல் பண்ணிக்கங்க, ஆல்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ மக்களே. அவங்க கடைசியா போற வரை வந்து அந்த பாலத்தை வந்து க்ளோஸ் பண்ணாமையே வச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு பதட்டம் தான். என்ன காரணம்னா, ஏற்கனவே போன தடவை இப்படி தான் இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி வந்து ரிவர்ஸ்லேயே வந்து பாலத்தில் இடிக்கிற மாதிரி போயிடுச்சு. அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மறந்துடாம அந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ மக்களே.